ஆரோமலை படத்தில் விண்ணை தாண்டி வருவாயா படக்காட்சிகளை பயன்படுத்த தடை விதித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி என்ன, முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடந்த 7ஆம் தேதி, நவம்பர் 7ஆம் தேதி மினி ஸ்டுடியோ நிறுவனம் தயாரித்த ஆரோமலை என்ற திரைப்படம் வெளியானது. சாரங் தியாகு இயக்கியிருக்கக்கூடிய இந்த படத்துல 2010ஆம் ஆண்டு வெளியான விண்ணை தாண்டி வருவாயா படத்துடைய காட்சிகளையும் பின்னணி இசையும் பயன்படுத்தியிருப்பதாக சொல்லி விண்ணை தாண்டி வருவாயா பட தயாரிப்பு நிறுவனமான RS இன்ஃபோடெயின்மெண்ட் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. அதாவது வழக்குல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விண்ணை தாண்டி வருவாயா படத்தினுடைய தயாரிப்பாளர்கிற முறையில அதனுடைய முதல் உரிமையாளர் RS இன்ஃபோடெயின்மெண்ட் நிறுவனம் தான். அந்த படத்தினுடைய காட்சி இசையை பயன்படுத்துவதாக இருந்தால் பதிப்புரிமை சட்டப்படி தங்களுடைய அனுமதியை பெற வேண்டும். ஆனால் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் இந்த படத்தினுடைய காட்சியையும் இசையும் பயன்படுத்திப்பது என்பது பதிப்புரிமை சட்டத்தை மீறிய செயல் என்பதனால ஆரோமலை படத்துல விண்ணை தாண்டி வருவாயா பட காட்சிகளையும் இசையையும் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும், இதுவரைக்கும் அந்த படத்தை வெளியிட்டதன் மூலமாக கிடைத்த வருமானம் குறித்த விவரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய அந்த பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் RS இன்ஃபோடெயின்மெண்ட் நிறுவனம் தன்னுடைய மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி M செந்தில்குமார் ஆரோமலை படத்துல விண்ணை தாண்டி வருவாயா பட காட்சிகளை பயன்படுத்துவதற்கும் இசையை பயன்படுத்துவதற்கும் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி ஆரோமலை பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த விசாரணையை டிசம்பர் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.